சுபாஷ் பாலேகர் சுபாஷ் பாலேகர் 1949ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவின் அமராவதி மாவட்டத்தில் உள்ள பெல்லோரா என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தார். விவசாய குடும்பத்தில் பிறந்ததால் சிறு வயதிலிருந்தே விவசாயத்தில் ஆர்வம் கொண்டார். அவர் அமராவதியில் உள்ள ஸ்ரீ சிவாஜி வேளாண் கல்லூரியில் பிஎஸ்சி வேளாண்மை படித்தார். கல்வி முடித்த பிறகு 1972இல் தன் சொந்த ஊருக்கு திரும்பி தந்தையிடம் நவீன வேளாண் முறைகளை பயன்படுத்துமாறு அறிவுரை கூறினார். அந்த காலத்தில் அவர் தந்தையிடம் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தச் சொன்னார். இதனால் ஆரம்பத்தில் விளைச்சல் அதிகரித்தது. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நிலம் சோர்ந்தது, விளைச்சல் குறையத் தொடங்கியது. இந்த அனுபவம் அவரை ஆழமாக பாதித்தது. அவர் உணர்ந்தது, ரசாயன வேளாண்மை விவசாயிகளுக்கு கடன் சுமையை அதிகரிக்கிறது, நிலத்தின் இயற்கை சக்தியை அழிக்கிறது. இதற்கு பிறகு சுபாஷ் பாலேகர் இயற்கை வேளாண்மை முறைகளை ஆராயத் தொடங்கினார். பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் ZBNF என்ற முறையை உருவாக்கினார். இதில் மாட்டு சாணம், ஜீவாமிர்தம் போன்ற இயற்கை உள்ளீடுகளை பயன்படுத்தி எந்த செலவுமின்றி விவசாயம் செய்யலாம் என்றார். இந்த முறையை இந்தியாவின் பல மாநிலங்களில் விவசாயிகளுக்கு கற்றும் கொடுத்தார். சுபாஷ் பாலேகர் தனது இயற்கை வேளாண்மை கருத்துக்களை பரப்புவதற்காக ஆயிரக்கணக்கான பயிற்சிகளை நடத்தியுள்ளார். 2016இல் இந்தியாவின் 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. விவசாயிகள் அவரை கிருஷிகா ரிஷி என்று அழைத்தனர். இன்று அவர் உருவாக்கிய இயற்கை வேளாண்மை முறை இந்தியாவின் பல பகுதிகளில் விவசாயிகளின் வாழ்க்கையை மாற்றியமைத்துள்ளது.